இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள் 11/2/2026 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை 11:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் பிற்பகல் 12:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சலிப்பூட்டுவதாகவும் இருக்கும். திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செய்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியில சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சிறு தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை முடிந்த அளவிற்கு சேமிப்பதும் நல்லது தாங்க. விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தலைவலி முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நல்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல அன்புடனும் அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்திப்போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் நெருக்கமும் ஆவாங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளும் இருக்கும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அரசாங்கம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் அமைதியான போக்கும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் தொழில் தொடர்பாக கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தவிர்க்க முடியாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வணிகத்துல வெற்றியும் பெறுவீங்க. விளையாட்டு சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும்.
எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பேசும் பொழுது வார்த்தைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் காணப்படும். உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஏதிலும் என்ற நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல ஏதாவது ஒன்று தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொடங்கிய வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல அனைவரிடத்திலுமே அன்போடு நடந்தும் கொள்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். மன நிம்மதியும் உண்டாகும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையினுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் சற்று இழுபறிக்கு பிறகு தாங்க சாதகமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கடின உழைப்பும் தேவைப்படும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல பழைய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளி ஆட்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. வேலை மற்றும் கடின உழைப்பின் காரணமாக சற்று உடல் அசதியாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சாதுரியமான செயல்பாடுகளினால தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய இல்ல வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மூத்த சகோதரர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயலாற்றுவதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஆலோசனைகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சற்று உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணியில வெற்றி பெறுவதற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை இப்பொழுதே நீங்க முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான போக்குடனும் இருப்பீங்க. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். மறைமுகமாக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் வேலைகளை முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் அன்போடு நடந்தும் கொள்வாங்க. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கையெழுத்து இடுவதும் நல்லது தாங்க. 1-2 நாட்களாக உங்களுடைய தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரியாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையே தொடர்ந்து நிலவக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. குடும்பம் மற்றும் வேலைகள் தொடர்பான பணிகளை முடிப்பதில் சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. பயணங்களின் மூலமாக மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் இருக்கும். இப்பொழுது முதலீடுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சின்ன சின்ன நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மன உளைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய செயல்திறன் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்ல தகவல் பரிமாற்றங்களும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பண பற்றாக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யும் பொழுது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளும் கை கொடுக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் ஈடேறும். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். வேலை விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அன்பாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல நேர்மறையான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. பண விஷயங்கள்ல யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தங்களுடைய தொழில் தொடர்பான செயல்பாடுகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தோற்றப்பொழிவுல மாற்றங்களையும் செய்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இனம் புரியாத கனவுகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று வேலைகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நீங்க கடுமையாக பேசவும் வேண்டாம். உறவுல மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை யோசித்து கவனமாக எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். புரிதல்களும் உண்டாகும். இன்று நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. முடிந்த அளவிற்கு தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அக்கறையாக பேசவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில காலமாக சந்தித்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆதரவுகளும் இருக்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நெருக்கடிகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. ரகசியமான சில ஆராய்ச்சிகள்ல எதிர்பார்த்த வேள்வி பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையாக இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய முயற்சிக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்து வாய்ப்பு சந்திப்புகளும் நடைபெறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தன வரவேற்பான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக சிவபெருமானை நினைத்து அலைச்சல்களினால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பரபரப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய நலன்களை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணியிடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை பேசவும் செய்வீங்க. இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் உணர்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்று வியாபாரத்துல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை அறிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறிகளும் நீங்கும். பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லதுதாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணம் கைக்கு வருவதில் தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதி நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தும் செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல லாபகரமான போக்கும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க.
தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பிறமொழி சார்ந்த மக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோக ரீதியாக சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் திடமாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உடல் அசதியையும் ஏற்படுத்துவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்டு முறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு மதிப்புமிக்க நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிறந்த தகவல் பரிமாற்ற திறனின் மூலமாக சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற வலிமை மற்றும் சுறுசுறுப்பின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று வேலை வியாபாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான போக்கும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றொருவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். தொலைதூரத்துல இருந்து சில முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். முக்கிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நடவடிக்கைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சொந்த பந்தங்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. சில கடினமான சூழ்நிலைகளும் உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய வேலைகள்ல நீங்க உறுதியாகவும் இருப்பீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. சற்று கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவில மனக்குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏமாற்றங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக விலகி இருந்த உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்தும் பேசுவாங்க. முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக முடிவுகளை எடுப்பதும் நல்லது. தொழிலுக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல அன்போடு பேசவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கறை இல்லாமல் வேலைகளை பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலரிடத்துல இருந்து வந்த விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட தகராறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வீட்டுல பராமரிப்பு பணிகள் அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல கவனமாகவும் இருங்க. எளிமையான செயல்பாடுகள் கூட தாமதமாகி தங்க முடியும். இன்று முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் நல்ல இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்குங்க. பணியில மும்முரமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வீடு தேடியும் வரலாம். எதிலும் அவசரத்தை காட்டாமல் செயல்படுவதும் நல்லது. விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் அன்போடு நடத்தவும் செய்வாங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் சிந்தனைகளை தீர்க்கமாக கவனிக்கவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது.
சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை நிர்வாகத்தினர் பாராட்டவும் செய்வாங்க. அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள்ல நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துறைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதுவிதமான ஆடைகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சமயோஜிதமாக செயலாற்றவும் செய்வீங்க. உற்சாகமான போக்கும் காணப்படும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பாராத ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதி நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகளை நல்ல விதமாக முடிக்கவும் செய்வீங்க. மறைமுக தொல்லைகளும் மற்றவர்களினால விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிக்கல்களும் நீங்கும். தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் அலுவலக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. திட்டமிட்டு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருக்கிட்ட அன்போடு நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். மலமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களுடைய மத்தியில பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் இருக்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. பணவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படியாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வழக்கு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாகன பயணங்களின் பொழுது விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த பணிக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே உறவு பிணைப்பும் அதிகரிக்கும். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். லாபகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இணக்கமான போக்கும் காணப்படும். சில நல்ல விஷயங்களை நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாக இதனை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை கவனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. லாபமும் இருக்கும். தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியும் குழந்தைகளும் உங்களிடத்துல பாசத்தோடும் அக்கறையுடனும் நடந்தும் கொள்வாங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக முடிப்பதும் நல்லது. மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் இருக்கும். கற்பனைகள் சார்ந்த துறைகள்ல புதுவிதமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக நிகழ்வுகளின் மூலமாக சிந்தனைகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சக பணியாளர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையுடன் சமாளிப்பதும் நல்லது. பணிகளை நல்லபடியாக ஆற்றவும் செய்வீங்க. தகவல் பரிமாற்றத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கமான வேலைகளும் நடைபெறும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன குழப்பங்களினால குடும்பத்துல அமைதியின்மையும் ஏற்படலாங்க.
சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி வரலாம். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளோடு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன உறுதியுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்மறையான சிந்தனைகளும் நீங்கும். கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்நுட்ப பயிற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. நிர்வாகம் தொடர்பான துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.